பொதுவாக இந்த மாதிரியான ஆல்பம் சாங்ஸ் வந்து எடுக்கும்போது நிறைய பேருக்கு வந்து இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் பொருளாதாரம், மணி சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அது வந்து நிறைய பேருக்கு ஏன்னா நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எனவே நீங்கள் இந்த ப்ரொஜெக்ட் வந்து செய்கிறதுக்கு அல்லது இந்த ஆல்பம் சாங்ஸ் வந்து செய்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக வந்து உங்களுக்குள்ளே இருந்த சவால் என்ன, அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணினது வந்து டேக் மீ கஃபே என்று சொல்லி அந்த அவை தான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். இந்த ஏபிசிடி பாட்டு தான் ஏபிசிடி பாட்டு ப்ரொடியூஸ் பண்ணாக தான் இதுவும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவேன். அப்போ ஏபிசிடி பாட்டு என்னில் நம்பிக்கையில் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். இப்படி ஒரு ரீச் ஆகினோன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணினாக்களை நானும் விடக்கூடாது. அப்போ அவையும் சேர்ந்து என்னோட சேர்ந்து அவை தான் ப்ரொடியூஸ் பண்ணபடியாக அவையே எல்லாத்தையுமே பார்த்து கொண்டுச்சினோம். அதால் பெருசாக இல்லை. மற்றபடி பொருளாதார ரீதியாக அவ்வளவுக்கு இதண்டு இல்லை. பட் ஆனால் இனி அடுத்த ப்ராஜெக்ட் எல்லாம் தெரியும் என்ன மாதிரி இல்லை. அதுதான் அதை மைண்டில் வச்சுக்கொண்டு தான் நான் இந்த கேள்வியை வந்து கேட்டேன். சொன்னால் இப்போ இந்த பாட்டு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் யோசிப்பீங்க இதை விட இன்னும் பெட்டராக பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்களை புதுசாக வந்து கொண்டு வரணும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த இப்போ ஒரு ஆல்பம் சாங்ஸை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரொடியூசர் எப்படியாவது ஒரு காசை வந்து இதுக்குள்ள வந்து போடுவோம். ஸோ அப்போ அதுக்கு ஒரு தேவை வந்து இருக்கிற டைமில் நிறைய பேருக்கு அந்த ஒரு பிரச்சனை இருப்பார். டேலண்ட் இருந்தாலும் கூட அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களால அந்த ப்ரொஜெக்டை சரியாக வந்து செய்ய முடியாது. இது நிறைய பேருக்கு ஸ்ரீலங்காவுக்குள்ளே வந்து இருக்கிறவங்களும் நிறைய பேர் ஒரு என்ன சொல்கிறேன் எதிர்கொள்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கும் எதிர்காலத்தில் அந்த மாதிரியான இப்போ அதில் ஒரு சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்கிறீங்களா? ப்ரொடியூசர்ங்களுக்கு செய்கிற அளவுக்கு வந்து ரிலேட்டிவோ இதோ அவ்வளோத்துக்கு இல்லை. ஓகே. மற்றபடி நானும் இந்த பேஷனுக்கு இறங்கிட்டேன், வேலையும் விட்டுட்டேன். இதால் இனி எந்த திறமையை பார்த்து தான் இனி யாராவது வந்து செய்கிறேன்டா ப்ரொடியூஸ் பண்ணி அடுத்த கட்ட நகர்வுகளை நான் இனி அப்படி தான் பார்க்கணும். ஏண்டா சொந்தமாக காசை போட்டு செய்கிற அளவுக்கு அவ்வளோத்துக்கு வசதி இல்லை. மற்றது வந்து வேறு என்ன இந்த ப்ராஜெக்ட் இப்போ நான் பட்டாசு பாலு பார்த்து செஞ்சுருக்கிறேன். அதை பார்த்துட்டு உண்மையாகவே டேலண்ட் இருக்கு இந்த படியன் செய்கிறான்னு சொல்லி என்னில் நம்பிக்கை இருந்து வந்து போகிற வரைக்கும் நான் உண்மையாக உண்டு நான் கரெக்டாக வந்து செஞ்சு கொடுப்பேன். ஓகே. இப்போ என்ன காரணத்துக்காக வேலையை விட்டீங்க? நான் வந்து ரெண்டுலேயும் கால் வச்ச உடனே பண்ணிடலாம் இருக்கு உண்மையாகவே. இப்படி ஒரு ரீச் வந்த பிறகு நான் பாட்டை சரியாக செய்யணும்னு யோசிக்கும் போது இங்கால வேலை பிரச்சனை ஒன்று இருக்கும். அப்போ அங்கே லீவு கிடைக்காது. அப்போ அங்கே இதுன்ற நேரம் இங்காலி பக்கம் பிழைக்குது. அப்போ ஏதாவது ஒன்றில் நாங்கள் இதை ஸ்டெடியாக காலை வைப்பு பண்ணி போட்டு நான் இந்த கலைத்துறையை நான் நம்பி காலை வச்சுட்டேன்.